அது 47 சுதந்திரம் கிடைக்குது, 48 அந்த ஆக்ட் போடுறாங்க. ஆக்ட் போட்டு 60 வரைக்கும் அந்த சர்வே நடந்து முடிக்கிறாங்க. இல்ல ஆரம்பிச்சு 60 முடிச்சிடுறாங்க. இது அந்த ஆர்எஸ்ஆர் எடுக்கப்படாத சர்வே எடுக்கப்படாத கிராமத்துக்கு இதை எடுத்துறாங்க. இதான் எஸ்எல்ஆர்னு சொல்றாங்க. ஆமா, இதுதான் எஸ்எல்ஆர். 2 சர்வே ஒரு கிராமத்துக்கு 2 நடந்திருக்காது. இப்போ அதுக்காக தான் நம்ம மனுக்களை குறிப்பிடும் போது ஏதாவது ஆவணங்கள் தேவைப்படுச்சு, யூடிஆருக்கு முந்தைய ஆவணம்னு சொல்றோம். அதனால சிம்பிளா சில கிராமங்களை எஸ்எல்ஆர் கொடுங்கன்னு கேட்டா எஸ்எல்ஆர் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அது ஆர்எஸ்ஆர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதான் நம்ம கிராமத்துக்கு என்ன சர்வே நடந்திருக்குன்னே தெரியாது, நமக்கு தெரியாது. ஆமா, அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா யூடிஆருக்கு முந்தைய சர்வேயோட ஆப்பதிவேடு. ஆமா, அப்படிதான் அப்படி கேட்டது நமக்கு நல்லது. ஓகே, அது நம்ம தெரிஞ்ச நம்ம கிராமத்துக்கு எஸ்எல்ஆர் நடந்திருக்கும் அப்படின்னா எஸ்எல்ஆர் ஏரிஸ்டரோட சர்வே, இந்த சர்வே நம்பர் ஆப்பதிவேடு. வில்லேஜுக்கு எஸ்எல்ஆர் நடந்திருக்காது, ஆர்எஸ்ஆர் தான் நடந்திருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஆர்எஸ்ஆர் சர்வேயோட இந்த சர்வே நம்பரோட ஆப்பதிவேடு அப்படின்னு கேட்டுறது நமக்கு பெஸ்ட். அது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படி கேட்டுக்கலாம். தெரியலன்னா யூடிஆருக்கு முந்தைய ஆகணும். அப்படி யூடிஆருக்கு முந்தைய சர்வே எண்ணின் சர்வேயோட ஆப்பதிவேடு அப்படின்னு கேட்கறது நமக்கு பெஸ்ட். அதுக்கப்புறம் யூடிஆருக்கு முந்தைய சர்வே எண்ணின் சர்வேயோடைய எஃப்எம்பி, இந்த சர்வே நம்பரோட எஃப்எம்பி கேட்டது பெஸ்ட்.